நிறைய எதிர்பார்ப்பு ஆண்டவரத்தில் வைக்கிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த நன்மை எனக்கு கொடுக்க மாட்டீரா, இந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றி தர மாட்டீரா, இந்த கோணலை எனக்கு நேராக மாற்றி தர மாட்டீரா, இந்த வியாதியை என்னை விட்டு நீக்கி எனக்கு ஒரு பரிபூர்ண ஆரோக்கியத்தை வர பண்ணி எனக்கு ஒரு சுகத்தை தர மாட்டீரா, அல்லது என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை இப்படி ஆசீர்வதிக்க மாட்டீரா, அல்லது என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிடாதா. ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவரிடத்துல நாம் எதிர்பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற நன்மையை கொடுத்துருங்க ஆண்டவரே. நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை எனக்கு கொடுத்துட்டா போதும், அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டா போதும் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த ஆவியை முதலாவது உண்மையில் ஊற்றுவேன். எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கணும்? என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாய் மாறுகிறீர்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், முதலாவது என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் உங்க மேல ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஊற்றுவேன், உன் பிள்ளைகள் மேல் ஊற்றுவேன், மாமிசமான யாவர் மேலுமே நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். நிறைய எதிர்பார்ப்பு ஆண்டவரத்தில் வைக்கிறீங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்ய எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்கிறோம்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 44:4 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது வளருவீர்கள். எப்படி வளருவீர்களா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, அலறி செடிகளை போல நீங்கள் என்ன செய்வீர்களா? வளர்ந்து பெருகுவீர்கள். எங்கேயும் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க எங்கேயும் என்ன செய்ய முடியாது? பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சாத்தானுடைய அரண்களை உடைக்கிற அபிஷேகமாயிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதமாயிருக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதமாயிருக்கிறது. எதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆகாது, இனி நடக்காது, இது முடியாது, இனி தாண்ட முடியாது, இனி எல்லாம் இருளாய் மாறிவிட்டது, இனி வெளிச்சமாய் மாறாது என்று நீ ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கிறியோ, அந்த புல் ஸ்டாப்பை கமாவாய் மாற்றி எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். வெளிச்சமாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். அழுகி போன சரீரத்தை, நாற்றமெடுக்கிற சரீரத்தை சுகமாக்க பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் ஊற்றுவேன், என் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னையும் நிரப்பணும். அப்பா, என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு விசுவாசம், ஒரு விருப்பம் நமக்குள்ள வரும்பொழுது, ஒரு எதிர்பார்ப்பு வரும்பொழுது, நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின ஒரு வாக்கு தத்துவம், என் பரிசுத்த ஆவியை உங்க மேல ஊற்றுவேன், என் பரிசுத்த ஆவியை உங்க மேல ஊற்றுவேன். சிலருக்கு இதை கேட்கும் பொழுது, எதுக்குங்க கர்த்தர் என் மேல பரிசுத்த ஆவியை ஊற்றணும்? எதுக்கு கர்த்தர் என் மேல ஊற்றணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிறைய பிரச்சனையோட வந்திருக்கா மகனே, நிறைய போராட்டங்கள், இதெல்லாம் நீங்கிருமான்னு வந்திருக்கிறான். இதை நீக்கிறதுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். ஒரு பாதையை என்ன செஞ்சு வைத்திருக்கிறார்? வகுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நன்றா கவனித்து பாருங்கள், சீசர்கள் அறை கதவை பூட்டிக்கிட்டு நம்மளையும் கொலை செஞ்சிருவாங்களோன்னு பயந்து கிடக்கிறாங்க. சீசர்கள் மேல அந்த பரிசுத்த ஆவி ஊற்றின பின்பு அவங்க அறை கதவை பூட்டிட்டு பயந்து கொண்டிருக்கல, தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், தைரியமாய் சாத்தானுடைய அரண்களை உடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இனி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி சாத்தா உங்களை நம்ப வைத்து பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உங்க இருதயத்தில் சாத்தானுடைய உபதேசத்துக்கு நீங்க செவி கொடுத்துருக்கலாம், இது முடியாதுப்பா, இது நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கலாம். ஏன்னா அவன் வஞ்சிக்கிறவன். சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? அவன் வஞ்சிக்கிறவன். அவன் நல்லவன் போல பேசுவான். இதை புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? இதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னது உண்டோ? சும்மா செய், அதனால ஒண்ணும் இல்லை. வஞ்சிக்கிறவன். இது உனக்கு எப்படி சுகமாகும்? இதெல்லாம் உனக்கு ஆகாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கம் என்ன?
அது இன்னைக்கு எனக்கு தெரியுது. இந்த திட்டம் எனக்கு இன்னைக்கு தெரிகிறது. அப்ப பாருங்கள், இது என்னுடைய முயற்சினால் அல்ல, கர்த்தர் செய்ய நினைச்சது. எங்க? தூத்துக்குடிக்கு அங்க பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என்னை அழைத்து வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வைக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்திருக்கிறது. அவர் செய்ய நினைச்சது நினைச்சல, தடைபடலை. நான் செய்ய நினைச்சது எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? தடைப்பட்டது. கர்த்தர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவு அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல, உன்னை பார்க்கிலும் நான் உயர்ந்த வழியை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், உன்னை பார்க்கிலும் மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். மகளே, நீ சோர்ந்து போகாதே. மகனே, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு தேவ திட்டம் வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைச்சது என்ன செய்யாது? தடைபடாது. நீ அவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துரு, அவர் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துரு. ஒப்பு கொடுக்கலன்னா ஒப்பு கொடுக்க வைப்பாரு. நீ வளையலன்னா அவர் வளைப்பாரு. நீ வரலன்னா அவர் உன்னை இழுப்பாரு. யோனா ஒப்பு கொடுக்கல, கடைசியில் ஒப்பு கொடுக்க வைத்தா. யோனா வளையல, கர்த்தர் யோனாவை வளைத்தார். எப்படியும் கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடாது. யோனாவை கொண்டுதான் நினிவேயிலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது கர்த்தர் செய்ய நினைத்தது. ஆனா கர்த்தர் செய்ய நினைச்சது என்ன செய்யல? தடைபடல. தேவ சித்த நிறைவேற என்ன கொடுத்துறேன். எத்தனை பேர் இன்னைக்கு கொடுக்க போறீங்க? இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிக போகிறது. கர்த்தர் என் தலையின் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றி நிரப்ப போகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நன்மை என்னை தொடர போகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடருவதற்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றுகிறார். இந்த அபிஷேகம் என்ற கிரீடம் உங்க தலையில வைக்கப்படணுமா? இன்னைக்கு உன் தலையை கர்த்தருக்கு ஒப்புக்கூட. ஆண்டவரே, என் தலையை இன்னைக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழியும்படியாய் இந்த பரிசுத்த ஆவிய மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய மாம்ச பலத்தினாலோ என்னுடைய மாமிச பராக்கிரமத்தினாலோ அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எல்லாமாக. பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பரிசுத்த ஆவியானவர் சத்துருவுக்கு விரோதமாய் ஜெய கொடியை நாட்டுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும்பொழுது நான் பலனடைந்து, எப்படிப்பட்ட பலனா? சிங்கத்தின் வாய்களை கிழிக்கத்தக்கதான பலன், சாத்தானுடைய அரண்களை உடைக்கத்தக்கதான பலன், உன் பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதான பலன், உனக்கு எதிரான பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். எந்த பாவம் உன்னை விழ வைக்கிறதுக்கு போராடுகிறதோ அதை மேற்கொள்ளது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறார். ஆகவே தான் சொல்கிறது, மாமிச பலத்தினாலோ அல்ல, பராக்கிரமத்தினாலோ அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். எதெல்லாம் ஆகாதுன்னு கலங்கி இன்னைக்கு வந்திருக்கிறியோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்கு உன் கதவை திறந்து கொடு. எல்லாம் ஆகும். அவன் வாழ்க்கையில் சில சொல்லுவாங்க, பிரதர் இனி நடக்கிறது வாய்ப்பே இல்லை பிரதர், இனி எனக்கு இது சாத்தியமே இல்லை பிரதர், இது எப்படி நீ நடக்கும்னு எனக்கு புரியவே இல்லை. தயவு செய்து சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவுமே இல்லை. முதலாவது உங்க வாசலை திறந்து கொடுங்க. ஒரு வற்றாத நீரூற்றை போல பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட போகிறார். உங்க வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வாதமாய் மாற போகிறது.